Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்து உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய தார் ரோடு ஃப்ரண்டேஜோட ரெட் சாயில் மண்ணுங்க. நல்ல பியூரான ரெட் சாயில் மண், புஞ்ச லேண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 கிணறு வசதியோட இலவச மின்சாரத்தோட நம்மக்கிட்ட லேண்ட் இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்கா, பஸ் போர் ரோட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. சைட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. லேண்டு வந்து அப்படியே பெட்டி மாதிரி இருக்குங்க, ஸ்கொயராக இருக்கும், உங்களுக்கு ஒரே பாக்ஸாக தான் இருக்கும். டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 20 சென்ட் இருக்குங்க. டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 20 சென்ட்டு. புஞ்ச லேண்டு தாங்க, சிங்கிள் ஓனரு, நல்லா ரெட் சாயிலான லேண்டுங்க. இது நம்ம ஃப்ரீ இபி சர்வீஸ் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது பக்கத்தில் தான் உங்களுக்கு கிணறு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து எம்டியாக தான் இருக்குது, எந்த ஒரு பயிரும் பண்ணல. ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிரும் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து தர்பூசணி, வேர்க்கடலை, நெல் பயிர் எல்லாம் பயிரும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1400 அடி வருங்க உங்களுக்கு. நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ். 4 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதுவும் 2 கிணறு சர்வீஸோடு இருக்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 118 கிலோமீட்டர் வருங்க. சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் வருங்க. செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் தாங்க வரும். கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா தாம்பரம், செங்கல்பேட்டு, மேல்மருவத்தூர் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு மேல்மருவத்தூர் நியர்பைலே தாங்க நம்ம லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து மேல்மருவத்தூர்லேருந்து ரீச் ஆகிடலாங்க. அந்த ஜூம் பண்ணி பனைமரம் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த பனைமரத்துலேருந்து தான் நம்ம லேண்ட் ஸ்டார்டிங்கு. ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரமே ஒரு 15-20 தேக்கு மரம் இருக்குது. பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல தேக்கு மரம்லாம் எல்லாம் நல்ல சைஸான தேக்கு மரம் தாங்க உங்களுக்கு. ஒரு 15-18 தேக்கு மரமும் ஒரு 40-50 பனை மரமும் இருக்குங்க. 2 கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 2 கிணறுல இது ஒரு கிணறுங்க. இந்த கிணறே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. தண்ணி வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கள், மேலேயே தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கிணறு பக்கத்தில் வந்து பொதார் மாதிரி சேர்ந்துருக்கு, அதை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். கிணறு வந்து நல்ல பெரிய கிணறுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்குது, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. 2 கிணறுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்குங்க. மண் வந்து நல்லா ரெட் சாயிலான மண். இப்போ இவங்க பயிர் வைக்காததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த பில்லு முளைச்சதுனால, பூண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது முளைச்சதுனால மண் மேபி தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் நல்ல சூப்பரான மண்ணுங்க. தார் ரோட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. தார் ரோடு வித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 அடி தார் ரோடு தாங்க வித்து உங்களுக்கு. நல்லா பெரிய, கொஞ்சம் வந்து ஆவரேஜான தார் ரோடு தான், ரொம்ப பெரிய தார் ரோடு இல்லை. மினிமம் ஒரு 18-20 அடி தார் ரோடு வித்து இருக்குங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப்புக்கும் பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH/GST பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் தாங்க வரும்.
கண்டிப்பாக நல்ல லேண்டுங்க. ஏன்னா வந்து பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. நல்ல ஃப்ரண்டேஜ் தார் ரோட் டச்சிலே இருக்குது. நல்ல ரெட் சாயிலான மண், பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது. 2 கிணறு, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. வில்லேஜுக்கெலாம் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கரும்பு, உளுந்து, எள், நெல் பயிர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி பாட்டிலாம் வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நல்லா சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சென்னை பாட்டி, பாண்டிச்சேரி பாட்டி எல்லாருமே வாங்கி நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடுங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து வீடு கட்டியும் ஸ்டே பண்ணலாங்க. நல்ல லேண்டு. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. லீகலார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வருவார், சிங்கிள் ஓனரு. கிளியர் டைட்டிலுங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. ஓனர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியோ இல்லை நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓனரே வந்து காமிக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லை. நீங்கள் டைரெக்டாக லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து செல்லர் ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட டைரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. நீங்கள் பார்ட்டி டு பார்ட்டி பேசுகிறப்ப ரேட்டு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மண் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அந்த லேண்டை வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த மண் தாங்க உங்களுக்கு. நல்ல சூப்பரான மண்ணுங்க. நல்லா ரிசாயிலான மண். லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 19,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 19 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா சைட் பார்த்துட்டு ஓகேனிங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு 18.5 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 18.5 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். 20 ரூபா சொல்கிறாங்க. நம்ம சிட்டி உட்காந்து பேசினா ஒரு 19 அது மாதிரி ஓனர்கிட்ட டைரக்ட் ஓனர்கிட்ட தாங்க நம்ம பேச போகிறோம். ஓனர்கிட்ட பேசினா ஒரு 19 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவோன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கூட ரேட்டு கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க. பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியும். நான் பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல லேண்டுங்க. 2 கிணறு, தார் ரோட் டச்சோட, செம்மண்ணோட, அதுவும் நேஷ்னல் பைபாஸுக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கெலாம் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. பஸ் போகிற ரூட்டும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸாக தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, நான் பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.